మంచు విష్ణు డ్రీమ్ ప్రాజెక్ట్ కన్నప్ప హార్డ్ డిస్క్ మాయం కావడం టాలీవుడ్ లో చర్చనీయాంశంగా మారిన విషయం తెలిసిందే. ఇటీవలే ఈ విషయం బయటికి రావడంతో హాట్ టాపిక్ గా మారింది. దీనిపై ఇప్పటికే పోలీసులకు ఫిర్యాదు చేయగా కేసు కూడా నమోదు చేశారు. హార్డ్ డిస్క్ ఎవరు మాయం చేశారన్న దానిపై దర్యాప్తు కొనసాగుతోంది. ఈ నేపథ్యంలోనే హార్డ్ డిస్క్ మాయంపై హీరో మంచు విష్ణు స్పందించారు. మూవీ ప్రమోషన్లలో భాగంగా చెన్నైలో నిర్వహించిన ఈవెంట్లో మంచు విష్ణు మాట్లాడారు. ఈ విషయంపై మంచు విష్ణు సంచలన కామెంట్స్ చేశారు. మనోజ్ ఇంట్లో పనిచేసే రఘు, చరిత అనే వ్యక్తులే ఈ పని చేసి ఉంటారని మంచు విష్ణు తీవ్ర ఆరోపణలు చేశారు. అయితే వాళ్ళుగా తీసుకున్నారా, ఇంకెవరైనా వారితో చేయించారా అన్నది త్వరలోనే తెలుస్తుందన్నారు. హార్డ్ డిస్క్ బయటకు వెళ్లిన విషయమై పోలీసుల ద్వారా రిపోర్టర్ కు తెలియడం వల్లే బయటకు వచ్చిందని తెలిపారు. ఈ విషయాన్ని బయటికి చెప్పడం తనకు ఇష్టం లేదని మంచు విష్ణు వెల్లడించారు. కలర్ గ్రేడింగ్ కు సంబంధించి ముంబైలో రెడీ అయితే హైదరాబాద్ ప్రసాద్ ల్యాబ్స్ లో డౌన్లోడ్ చేసుకునే సదుపాయం ఉందని తెలిపారు. మొదటిసారి పంపిన కాపీ సరిగా రాకపోవడంతో ఆ కంపెనీ హార్డ్ డ్రైవ్ లో ఆ సీన్స్ ను పెట్టి కొరియర్ చేసిందని విష్ణు అన్నారు. ఇక మంచు విష్ణు మాట్లాడుతూ, మేం 2 అడ్రస్లు మెయింటైన్ చేస్తాం. అందులో ఆఫీస్ అడ్రస్ ఒకటి, మరొకటి GST రిజిస్ట్రార్ పేరిట ఉంటుంది. ఇది ఫిల్మ్ నగర్ లోని నాన్న ఇంటి అడ్రస్. మా ముగ్గురికి సంబంధించి ఏదైనా ఇక్కడికే వస్తుంది. అక్కడ ఉండే మా మేనేజర్లు ఎవరిది వాళ్లకు అందజేస్తారు. దాదాపు 15 ఏళ్లుగా ఇదే జరుగుతోంది. కానీ 24 ఫ్రేమ్స్ ఫ్యాక్టరీకి కొరియర్ వచ్చిన సమయంలో రఘు అనే అతను అక్కడికి వచ్చాడు. ఆ ప్యాకెట్ తీసుకుని చరిత అనే అమ్మాయికి ఇచ్చాడు. ఇది జరిగి దాదాపు 1 రోజులైంది. నాకు తెలిసినప్పటికీ పోలీసులకు ఫిర్యాదు చేయాలనిపించలేదు. కొరియర్ తీసుకున్న వాళ్ళు మనోజ్ ఇంట్లో పడి చేస్తున్నారో లేదో నాకు తెలియదు. ఎవరైనా చెప్తే వచ్చి తీసుకెళ్లారా, వాళ్ళే స్వయంగా తీసుకున్నారో తెలియాల్సి ఉంది అని అన్నారు. కాగా కన్నప్ప మూవీ జూన్ 27న థియేటర్లలో విడుదల కానుంది. మరి దీనిపై మంచు మనోజ్ ఏ విధంగా స్పందిస్తారు అన్నది అభిమానుల్లో ఆసక్తి రేపుతోంది. ஒரு ஆள் ரகுன்றவர் அங்கே 24 ஃப்ரெண்ட்ஸ் ஃபேக்ட்ரிக்கு பேக்கெட் வந்தால் அங்கே வந்திருந்தது கொரியர் டைமில். அவர் எடுத்துக்கிட்டு சரிதான்றவர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சுது. நான் இது நடந்த ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 4 வீக்ஸ் ஆச்சு. 4 வீக்ஸ் ஆச்சப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் நாங்கள் முதல்ல அவங்க 2 பேரும் எங்கள் தம்பி மனோஜன் அவர் வீட்டில் வேலை பண்ணுவாங்களோ இருப்பாங்களோ வாட் எவர் இட் இஸ், அவங்க அங்கே தான் இருக்கிறது. அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. அவர் சொல்லி எடுத்துன்னு வந்தாங்களா, இவங்களையே தானே எடுத்துன்னு போனாங்களா எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்ச வேண்டிய முதல்ல கம்ப்ளைண்ட் எதுக்கு முன்னால் காமன் ஃப்ரெண்ட்ஸால் சொல்ல வச்சோம், இது நல்லது கிடையாது, இண்டஸ்ட்ரியில் பிறந்து வாழ்ந்தவங்க நாங்கள், இது கரெக்டு கிடையாது, ரிட்டர்ன் பண்ணுங்கன்ட்டு. வரல. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் ஒரு வேளை ஃபோன் பண்ண மேட்ரு எஸ்கலேட் ஆகும், இது பெரிய விஷயம் ஆகும், எதுக்கு வாண்டா கொடுத்துடுங்கன்னு சொல்லவே முயற்சி பண்ணோம். அதுக்கப்புறம் தென் May 18th there was a tweet, கண்ணப்பா மூவி ஹார்ட் டிரைவ் லீக் ஆனால் என்ன, ஒருவேளை மனோஜ் கை கிடைச்சா என்னன்றது ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு. இது இவங்க ரேஸ் பண்ணச்ச போலீஸ் அவங்க கிட்ட நம்ம ப்ரொடக்ஷன் அப்ரோச் ஆகி சார் இந்த மாதிரி வந்திருக்குன்னா, சரி நீங்கள் FIR புக் பண்ணால் தான் நாங்கள் ஃபுல் ஆக்ஷன் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் ஒரு 1 வீக் பேக் தான் எங்கள் அப்பாக்கே சொன்னது. நாங்கள் இதுக்குன்னா இஸ் ஆல்ரெடி ஹார்ட் ப்ரோக்கன். ஏன்னா நம்ம எல்லோரும் நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் கொண்டு வந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்ல, தவிர கெட்ட பேர் கொண்டு வரக்கூடாது. தட்ஸ் மை ஃபிலாசபி. சரி, யூ கோ பை த ப்ரொசீஜர், FIR புக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ போலீஸ்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி FIR புக் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் நடந்துன்னு இருக்குது. தே நோ த ட்ரூத். தம்பி பேர் வராமல், மனோஜ் பேர் வராமல் நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் தேர் இஸ் நோ சாய்ஸ். அது நாளைக்கோ கூட வரும். அவங்க வீட்டில் தான் இருக்குது ஹார்ட் டிரைவ்ன்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. த போலீஸ் ஆர் கொஸ்டினிங் தெம். DTDC கொரியர் அவங்க கம்பெனி ஐடி கார்டு இல்லாமல், ரெப்ரசன்டேட்டிவ்க்கு இல்லாமல் அவங்க எதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்தாங்கன்றது எங்களுக்கும் புரியல. அதை நாங்கள் அவங்க மேலே கத்தினாலும் எங்களுக்கு என்ன வரப்போகுது. போலீஸே நாங்கள் ப்ளீஸ் இன்வெஸ்டிகேட் அண்ட் டூ த நீட்ஃபுல்ன்ட்டு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ண. ஐ பிலீவ் இன் த லா அண்ட் ஆர்டர் ஆஃப் த கண்ட்ரி. இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். ஐ ஹோப் அண்ட் ப்ரே சென்ஸ் வில் ப்ரிவேல். அண்ட் இந்த ஹார்ட் டிரைவ் அவங்க வெளியில் வைக்காமல் இருந்தால் ஐ வில் பி வெரி ஹாப்பி. தட் இஸ் ஆல் ஐ கேன் சே. ஸோ இது கூட நான் எதுக்கு சொல்ல விரும்பினேன்னா, சரி நிறைய பேர் நிஜமாலே ஹார்ட் டிரைவில் யார் அனுப்புவாங்க, இல்லைனா இது உண்மையா கிடையாதா என்ற இது இருக்குது. மூவி இல்லை, அதில் ஓன்லி VFX காம்பனன்ட் தான் இருக்குது. So that is what it is, and this is the entire story.